கண்களை மூடி இந்த காலை ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். கடந்த வாரம் முழுவதுமாய் தேவன் நம்மை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த காலை வேளையில அவரை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த வாரங்கள்ல வந்த பலவீனங்கள்ல அவர் கூட இருந்தார். நம்முடைய தேவைகளின் நேரங்களில யெகோவா ஈரே தேவனாயிருந்து எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்தார். எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வந்ததோ அந்த இடத்துல எல்லாம் யெகோவா நிசி தேவனாயிருந்து அவர் வெற்றி கொடுக்கிற ஒரு தேவனாய் அவர் இருந்தார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், உமது கிருபை என்னாலும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நீர் நெகிழ விடாது இருப்பீராக என்று சங்கீதக்காரன் சொன்னது போல 138வது அதிகாரம் 8வது வசன வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் இந்த மாத வரைக்குமாய் நம்மை 12வது மாதத்தின் 13ஆம் தேதி வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். அவர் நடத்தி வந்த ஒவ்வொரு வழிகளையும் நினைத்து பார்த்தால் தேவனுக்கு நன்றி சொல்லாமல் நாம் இருக்கவே முடியாது. எல்லாரும் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஐயா நீ நல்லவர் என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிப்போம். வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் அவரை தொழுது கொண்டிருக்கும் பொழுது நாமும் கூட அவரை தொழுது கொள்ளும்படியாய் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சராசரமும் அவரை தொழுது கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே தொழுகைக்கு பாத்திரராய் இருக்கிறார். எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவர் தான் பாத்திரர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் இந்த காலவேளை பசுத்தவான்களுடைய சபை நடுவிலே அவர் கடந்து வந்து நாம் அவரை தரிசிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த திருவாசன தந்தையிலே நாம் நெருங்கி சேர்வதற்கு எப்பொழுதும் தேவன் நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து என்கிற வழியாய் நாம் அவரை சேரலாம். நாம் சேரும் பொழுதெல்லாம் நமக்கு அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் எல்லாரும் தேவனே முக்கு நன்றி கொடாது ஸ்தோத்திரங்கள். அவருக்கு எத்தனை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாலும் அதற்கு ஈடு இணையே கிடையாது. தேவன் அவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறார். 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை நாம் துதிப்பதற்கு நம்மால் முடியாது. தேவன் அத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கோடி ஸ்தோத்திரம் நேரெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் பாடி மகிழ்வோம். ஆண்டவரின் சுவை கொண்டாடுவோம். ஆண்டவரின் சுவை கொண்டாடுவோம். கோடி ஸ்தோத்திரம் நேரெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை.
தேவாதி தேவனாய் அவர் இருக்கிறார். கிருபாசனத்தை தைரியமாய் நெருங்கி சேர்வதற்கு நமக்கு ஒரு வழியை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். மாம்சமான ஒரு திரையின் வழியாய், அந்த சிலுவையின் பாதையின் வழியாய் தேவன் அவரிடத்திலே சேர்வதற்கு அவர் ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனாலதான் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடைய நாம் கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் நெருங்கி சேரலாம் என்று சொல்லி எபிரேய ஆக்கியோர் சொல்லுகிறார். எல்லாரும் கைகளை தட்டி அந்த தேவனை மையப்படுத்தலாமா? அவரிடத்தில் எப்பொழுதெல்லாம் நாம் போகலாம் என்று சொல்லி விரும்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய சன்னிதானத்திலே நாம் நெருங்கி சேருகிறோமே. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதனால் ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஒவ்வொரு பகுதியிலும் பசுத்த ஆவியானவர் நம்மத்திலே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவாவியானவர் இந்த நாளிலே அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை திருப்திப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். சகோதரி வெண்மதி ஜெபம். பரிசுத்த ஓய்வு நாள்ல நீர் எங்களை ஆண்டவரே கொண்டு வந்து இந்த சமூகத்தில் உண்மை உயர்த்தும்படியா வாழ்த்தி வணங்குகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறதற்காகவே அப்பா இது பரிசுத்த ஓய்வு நாள்ல கூட கர்த்தாவே ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஈசோவினால் சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் Thank you, Jesus. நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். நன்றி. பாடல் பகுதி ஆசீர்வதிக்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். 10 நரம்பு வீணைகளோடு ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். வாசிக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். ஹalleluya. உமக்கென்று நேர்த்தியாய் வாசிக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி அப்பா. காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறோம். ஹalleluya. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. அதே போல கூட கர்த்தாவே சாட்சி வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல உயிருள்ள சாட்சிகளை நீர் எழுப்பித்தாங்கப்பா. நன்றி. சங்கீத ஆலோசனைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. அதே போல செய்தி கொடுக்கிற தாசரை மறைத்து எங்களுடைய இன்றையமாகிய பலகையை நாங்கள் எழுதி கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை துரிதமாய் நீர் கொண்டு வந்து சபையில் சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விரைவாய் இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி அனைவரும் ஒரே ஆராதனையில் ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே.
பாதுகாத்து சுகமாய் தாங்க பண்ணி நிம்மதியான தூக்கத்தை நம்ம தந்து கொண்டிருக்கிறவர். அவரை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. ஜெபத்தோட ஜெயமிலிருந்து 381வது பாடல். தகப்பனே தந்தையே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தேவனம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தேவனம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே.
பாதுகாத்த தேவன். இந்நாள் வரைக்கும் எவ்வளவு இன்னல்கள் நடுவிலும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்மளை வழிநடத்த தேவன் நம்மளோடு கூட இருந்தபடினால இந்த நேரத்தில் அவர் சமூகத்துல வந்து கழிவுபடியாக அவருக்கு ஆராதனை செலுத்தும்படியாக நம்முடைய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் அவருடைய இந்த நாளில் அவர் துதிப்பது. எத்தனையோ பேர் நாள் இல்லாத இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் செல்வந்தர்கள், எத்தனையோ ஏழைகள், தேவனை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் நாள் இல்லாத இருக்கிறார்கள். ஆனாலும் கிருபையாய் அவர் கொடுத்த ரட்சிப்பின் மூலமாக இந்த நேரத்துல அவரை துதிக்கும்படியான கிருபை நம்மளுக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிறபடினால அவரை துதிக்கும்படியான யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் அவரை துதிப்பது. நினைச்சு பாருங்க, பல வாரத்துல எவ்வளவு சூழ்நிலை இருந்தோம், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தோம், ஆனாலும் இந்த நேரத்துல அவரை எடுத்துட்டு வந்து அவர் சமூகத்துல உட்கார்ந்து அவர் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர் துதிப்பது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா வானங்களும் எல்லா வானாதி வானங்களும் வானாதி வானம் கொல்லக்கூடாது அவர் துதிப்பதே அவர். என்னுடைய ஜனங்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. துதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறதே அந்த மத்தியிலே வாசம் செய்கிறவராக துதியிலிருந்து ஒவ்வொரு துதியிலும் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். துதியானது அவருக்கு பிரியமாயிருக்கிறார், பிரியமாய் இருப்பதாக நாம் ஆராய்ச்சி சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, எங்க சிந்தனை உங்களுக்கு நேராக இருக்கிறதா? ஆண்டவரே, எங்க எண்ணங்கள் உங்களுக்கு நேராக இருக்கிறதா? ஆண்டவரே, எங்க கனவு உங்களுக்கு நேராக இருக்கிறதா? எங்க கடைகள் உங்களுக்கு நேராக இருக்கிறதா என்று சிந்தித்து தேவனத்தில் சேர கருவோம். இதுவே அவருக்கு புத்தி உள்ள ஆராதனை. அங்கமாக அவருக்கு பாடுபடி ஒப்பு கொடுக்க சுத்தமாக கொஞ்ச நேரம் தேவனை கொடுத்திருக்கலாமா? கொஞ்ச நேரம் தேவனை கொடுத்திருக்கலாமா? நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நாளைக்கு இந்த நாள் வருமானா தெரியாது நம்மளுக்கு. நாளைக்கு நம்ம இந்த நாள் வருமானம் நமக்கு தெரியாது. இந்த நாள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நாள் வரைக்கும் தேவனை துதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவனை கொடுத்திருக்கலாமா? யாரும் அங்கே இங்கே பாசன மனுஷர்களை மனுஷர்களை பிரியப்படுத்த வரவே இல்லை. நாம் மகிழ்ப்படும்படியாக தேவனுடைய பிரசனம் நம்மளோடு தங்கி தாமதிக்கும்படியாக ஆண்டவரே, எங்களோடு நீங்க வாசம் செய்கிறீங்க, வாசம் செய்கின்ற அவரை நம் சரீரத்தில் வந்து விட்டார். நாம் துதிப்பது அவருக்கு நேராக ஆயத்தமாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்கள் மகிமையான எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் நன்றியுள்ள எங்கள் தகப்பனே, எங்களை மறவாதவரே, எங்கள் கண்மணி போல பாதுகாத்தவரே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தப்புவித்து ஆண்டவரே, எங்கள் நடைக்கும் போகையிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, ஆண்டவரே வேடனின் கண்ணிக்கும் பாலான கொள்ளைகளுக்கும் விடுவித்த காத்த எங்கள் தெய்வமே உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரே நம்முடைய கேடகமாயிருக்கிறார், அவரே நம்முடைய மகிமையாயிருக்கிறார், அவரே நம்முடைய தலை நிமிடம் செய்கிற ஒரு தேவன் ஆண்டவரே. நாங்கள் துன்பப்பட்ட காலங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் துன்பப்பட்ட காலங்களுக்கு ஆண்டவரே என்னை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, மகிழ்ச்சியாக ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையானவரே, உமக்கே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, கேடகமானவரே, நாங்கள் நம்பி இருக்கிற தஞ்சமாய் அரணமாய் இருக்கிறவரே, ஓ எங்கள் மதில் போல கோட்டையாய் நடத்துகிறவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த ஒரு பல்லாப்பான காரியங்கள் நினைத்தாலும் எங்களை தப்புவித்து விலக்கி காத்துக் கொள்கிறவரே தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை முழுவதோடு முழு ஆத்மாவோடு முழுத்தோடு அவரை கற்று கொடுத்தோமானால் அவருக்கே இதுவே புத்தி உள்ளார் இருப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா,
ஹalleluya தூதர்களின் வார்த்தையை கேட்டு மேன்மை பாராட்டி விழுந்து போனார்கள். ஆமென் சொல்கிறார், நான் தூதருக்கு கை கூடாமல் மனுஷனுக்கு கை கொடுத்தபடினாலே தூதரிலும் சிறியவனாக மனுஷனை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஹalleluya thank you அவர் jesus சொல்வதற்காக. ஆனால் நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்று சிந்தித்து ஆராய்ந்து அடுத்து சொல்வோம். ஹalleluya ஹalleluya. கேடகம் நீர மகிமையும் நீர தரணி நீர செய்பவர் நீர. கேடகம் நீர மகிமையும் நீர தரணி நீர செய்பவர் நீர. தரணி நீர செய்பவர் நீர. தரணி நீர செய்பவர் நீர. செய்பவர்
தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தலை உயர்த்தி உமக்கு ஒரு தேவன் ஆண்டவர். ஆண்டவரே, எங்கள் உண்மையுள்ள தேவனாய் இருந்தோம் ஆண்டவரே. எங்களை வழிநடத்துகிறீர். நாங்கள் உண்மை இல்லாதவங்க தூரம் போயிருந்தோம். ஆனாலும் எங்களை கண்டுகொண்டு ஆண்டவரே கோடி சக்கரமணமாக என்னை சேர்த்து நேற்று துதிக்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. தேவனே, உமக்கு நன்றி. உமக்கே நாங்கள் மகிழ்வு செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். எங்கள் தேவனாய் இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே, எங்களை போஷிக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். நடக்கையிலும் போகையிலும் எங்களோடு கூட நன்றீர் ஆண்டவரே. எங்களோடு கூட வந்தீர் ஆண்டவரே. துன்பத்தில் எங்களோடு கூட இருந்தீர், துக்கத்தில் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. இல்லாத நாள் ஒன்றுமே இல்லை ராஜா, எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. இரண்டு சரணங்களை மட்டும் பாடி தேவனுடைய நாமத்தை மகிழ்ச்சிக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே.
இந்நாள் வரைக்கும் நம்மளை கூப்பிட்டார். யெகோவா நிசியா இருந்து இந்நாள் வரைக்கும் நம்மளை வழிநடத்தினார். இந்நாள் வரைக்கும் வெற்றி சுருக்கம் பண்ணியிருக்கிறார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் எங்களோடு நீ நடத்துவீங்க, இந்நாள் வரைக்கும் எங்களோடு இருந்தீங்க, இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்தீங்கன்னு சொல்லி கரைகளை உற்சாகம் வந்தீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கையில தட்டி அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். வண்ணமாய் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 50வது அதிகாரம். ஒரு வசனமாய் நாம் ஒரு வசனமாய் வாசிப்போம். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 50. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாகம் சங்கீதம் 50. ஆசாபின் சங்கீதம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசைத்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்னி பற்றிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயரிருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டு கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவர்கள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தாலும் சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டு கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கும் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவனுக்கு மார்க்கனை நோக்கி என் காரணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்வதற்கு என்ன நியாயம் உண்டு. சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரக்காரோடு உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை கீழ் போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. நாம் யாரும் சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். வழியில் செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனை ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆமென். இந்த சங்கீத பகுதிக்கா எல்லாரும் கையில வைத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் எல்லாரும் உட்காரலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலங்களில் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நம்மை விடுவிக்கிறார். நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். தேவன் ஆபத்து நாட்களிலே நம்மை அவர் விடுவிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இந்த நாளிலே இந்த வாரத்தினுடைய பிறந்த தினம். இன்றைக்கு சகோதரர் மகேஷ், சகோதரி இந்திரா அவர்களுக்கு இன்றைக்கு திருமண நாள். 15ஆம் தேதி சகோதரி வெண்மதி ஏஞ்சல் அவங்களுக்கு பிறந்த தினம். அவர்களுக்காக நாம் செபித்துக் கொள்வோம். சபைக்கு அறிவிக்க வேண்டியதான அறிவிப்புகள். இன்றைக்கு ஆலய ஆராதனை முடிந்த பிறகு வாலிபர் சிறுவருடைய வேத பாடகம் ஜூம் ஆப் மூலமாய் நடைபெறும். அதன் பிறகு நம்முடைய வாராந்திர கூடுகைகள் தொடர்ந்து நடைபெறும். இந்த வாரம் 3வது வாரம். 3வது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு உபவாச வாரம். அதனால இந்த வருடத்துடைய கடைசி மாதமா இருக்கிறபடினால இந்த வாரத்துல நம்ம இந்த 3 நாள் உபவாச ஜெபத்தை நம்முடைய சபையில நாம நடத்தலாம் சொல்லி என்னுடைய ஆவிலேயே உறுதினால் இந்த நாளிலே நான் காலையில அறிவித்தேன். அதனால இந்த வருடத்துடைய இறுதியில வந்திருக்கிற நாம் இந்த 3 நாள் உபவாச ஜெபம் சபைக்கான நாம் தேவன் செய்த நன்மைகளுக்கு ஒரு நன்றி சொல்லுகிற ஒரு உபவாச நாட்களா இருக்கும். அதனால காலை 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் சபையில உபவாச ஜெபம் நடைபெறும். சகோதரர்களோடு அன்பாய் கேட்டுக்கொண்டேன். ஒரு நாள் ஆகிலும்
கண்டிப்பா இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதனால இந்த 3 நாள் உபவாசம் வெள்ளிக்கிழமை 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும், சனிக்கிழமையும் 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். அதனால சகோதரிகள், சின்ன பிள்ளைங்க வயதில் தவிர எப்படி நாம் இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம், அதே போல நமக்கு அந்த உபவாச ஜெபம் நடைபெறும். இது வந்து கலந்து கொண்டு நம்ம சபைக்காக செபிப்போம். 31ஆம் தேதி புது வருட ஆராதனை நடைபெறுவதற்கு நமக்கு பெரிய ஒரு இடம் தேவை, இன்னும் நமக்கு தெரியல. அடுத்த ஜனவரியிலிருந்து நாம் ஆராதிப்பதற்கும் இந்த வேலைகளை ஆரம்பித்தா ஆராதிக்க இடம் தேவை, இன்னும் நமக்கு கிடைக்கல. இப்போ நமக்கு இதுக்கு எல்லாம் தீர்வு என்னன்னா ஜெபம் தான் தீர்வு. நாமும் தனிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்துவது, நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் வழி காட்டுவார். அதனால எனக்கு எப்பெல்லாம் வழி தெரியாது இருக்குதோ அப்பெல்லாம் ஒரே வழி அவருடைய சன்னிதானத்துல போய் விட வேண்டியதுதான். ஆண்டவர் நிச்சயமாய் வழிகாட்டுவார். அதனால இந்த 3 நாள் உபவாச நாட்களை எல்லாரும் சேர்த்து கொள்வோம். அதோடு கூட நம்ம கிறிஸ்துமஸ், இந்த புது வருட தேவைகளுக்காக கடந்த வருட உண்டி பெட்டி கொடுத்ததுல 22 பேர் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் 12 உண்டி பெட்டி வந்துருக்குது, இன்னும் 10 வரல. அதனால கொடுக்காதவர்களுக்கு சொன்னால் இந்த வாரம் தான் கடைசியா சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த வாரம் 2-3 நாளுக்கு இன்னும் டைம் எடுத்துக்கிட்டு தயவுசெய்து நீங்க கொடுத்தாதான் நாம என்ன இருக்குதுன்றத நம்ம சகோதரர்கள்லாம் பார்த்துட்டு சபைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம தீர்மானம் பண்ண முடியும். அதனால அந்த காரியத்தை கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. பிறகு நான் சொன்னது போல சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு அந்த பைபிள் எக்ஸாம் நடைபெறும், அதற்கு ஆயத்தமாகுங்க. கடைசி வாரம் நமக்கு பாடல் ஆராதனை, அதோடு சேர்ந்து ஒரு சாட்சியின் ஆராதனையா இருக்கும். அதனால குடும்பமா நீங்க அதுக்கு ஆயத்தமாகுங்க. அதோடு கூட நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கொடுக்கிறது தான். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்தார், அதான் கிறிஸ்துமஸ். இயேசு கிறிஸ்து பசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டு போனாரு. பசுத்த ஆவியானவர் வரங்களையும் கிருபைகளையும் நமக்கு சபைக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு சபையில இருக்கிற நாம மற்றவர்களுக்கு என்ன தரப்போம், இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தியே. அதனாலதான் நம்ம நல்லா உடை உடுத்தி கொள்வது, சாப்பிடுறது இதெல்லாம் செய்யலாம், தவறு கிடையாது. ஆனா இதுலயே கிறிஸ்துமஸ் முடிஞ்சிடல. இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஏதாவது நாம செய்யணும். கடந்த வருடத்துல நாம கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க ஒரு வேளை உணவு கொடுத்தோம். சின்ன ஒரு தொடக்கம் தான். நான் அதற்கு முன்னாடி பிலாஸ்பூர்ல இருக்கும் பொழுது வாலிப பிள்ளைகளை தயார் செய்து அங்கு அன்னை தெரசா முதியோர் இல்லத்துல கைவிடப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அந்த இடத்துல எங்களால் முடிந்த உதவிகள் அந்த இடத்துல கிறிஸ்துமஸ் நாட்கள்ல செய்தோம். இந்த வருடத்துல நம்ம அப்படி ஒரு எண்ணம் உருவானது. சகோதரர்கள் எல்லாத்தையும் சொன்ன, அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதனால வருகிற 22ஆம் தேதி மதியத்துல ஒருவேளை ஆகாரம் நம்ம அம்பத்தூர் பகுதியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் அங்க இருக்கிறதான பிச்சை எடுக்கிற மக்கள், சில ஆதரவற்றவர்கள், ஏழைங்க படுத்து கிடக்கிறவங்க, பஸ் ஸ்டாண்ட்ல அங்கங்க பார்த்தா படுத்துட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் யாரும் கிடையாது. அவர்களுக்கு ஒருவேளை ஆதாரம் நம்ம சபை மூலமா நம்ம கொடுக்கலாம். ஒரு 250 பேருக்கு நம்ம ஒரு மதிய உணவு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து இருக்கிறோம். அதற்காக நம்ம நல்ல சமயம், நல்ல ஒரு ஆதாரமா இருக்கணும். அதற்கான தேவைகள் எல்லாம் வந்து நம்ம மூலமா தான் செய்ய போறோம். அதனால இந்த இதுல நீங்க பங்கு பெறணும்னு விரும்புறவங்க நீங்க பங்கு பெறலாம். என்று சொன்னா நம்ம உறவினர்களை இன்னைக்கு அழைக்கிறோம், அக்காவை அழைக்கிறோம், நாளைக்கு அக்கா என்ன பண்ணிடுறாங்க, நம்ம அழைச்சிடும், முடிஞ்சு போச்சு. இங்க கொடுக்குறோம், இங்கேயே முடிஞ்சிருச்சு, எல்லாம் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ். அப்போ திருப்பி கொடுக்காத ஒருத்தருக்கு செய்யும் போதுதான் அந்த அக்கௌண்ட் எங்க சேருதான், பரலோகத்துல சேருதான். அப்போ நம்ம நிறைய நேரங்கள்ல எதை செய்யக்கூடாதோ அதை செய்தா பாவம்ன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா வேதம் சொல்றது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனா கூட என்னதானா பாவம் தான். அது வலது பக்கம் இடது பக்கம் மத்திய 25 நின்னாங்க. வலது பக்கம் நின்னவங்கள பரலோகத்துக்கு அனுப்புனாரு, இடது பக்கம் நின்னவங்கள நரகத்துக்கு போனாங்க. அவங்க செய்த பாவம் என்னன்னா, பசியா இருந்த ஆதாரம், வஸ்திரம் இல்லாத இருந்த வஸ்திரம் கொடுக்கல, சிறைச்சாலையில இருந்த வந்து பார்க்கல. அப்போ நாம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சபையின் மூலமா, எல்லா ஊழியங்களும் சபையின் மூலமா தான் நடைபெறணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதுக்காக தான் ஆண்டவர் சபையை உருவாக்குனார். இன்னைக்கு சபையை தவிர மீது எல்லாம் நடக்குது. சுவிசேஷ ஊழியமா அது சபையில இருந்து தான் போகணும். தீர்க்கதரிசியா அது சபைக்கு தான், அது தீர்க்க தரிசன ஊழியம். மேய்ப்பர் ஊழியமா அது சபைக்கு தான். எல்லாமே சபையில இருந்து தான் 5 விதமான ஊழியங்கள் செய்யப்பட வேண்டியது. அது தேவனுடைய சித்தம். ஒருவேளை ஏழை எளிய மக்கள் நலிந்தவர்களுக்கு உதவி செய்யணுமா, அது சபையின் மூலமாக தான் செய்யணும். அதுதான் தேவனுடைய விருப்பமும் கூட.
இன்னைக்கு எல்லாம் தலைகீழா இருக்குது. ஆண்டவர் செய்து வச்ச எல்லாவற்றையும் தலைகீழா மனிதன் மாற்றி விட்டான். ஆனா சபையின் மூலியமா தான் எல்லாம் செய்யணும். அதனாலதான் சபையில இருக்கிற விசுவாசிகள்லாம் உண்மையா இருந்தா சபையின் மூலியமா எல்லா ஊழியத்தையும் நம்ம செய்யலாம். ஒரு மிஷினரியே இந்த சபையில இருந்து நம்ம அனுப்பலாம். நாம போக முடியாத இடத்துக்கு ஒரு மிஷினரி என்ன பண்ணலாம், அனுப்ப முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், உண்மையா இருக்கணும். ஆண்டவர் இருந்தா மிஷினரி ஊழியம் இங்க இருந்து புறப்படும். ஒரு 4 மிஷினரி நம்ம தாங்கலாம். நம்ம போக முடியாத வட மாநிலங்களுக்கு அந்த மிஷினரிகளை நம்ம அனுப்ப முடியும். ஆனா நாம என்ன பண்ணணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுல நாம உண்மையா இருந்தோம்னா எல்லா ஊழியத்தையும் நம்ம செய்யலாம். அதனால இந்த 22ஆம் தேதி அன்றைக்கு சரியாய் 11 மணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க வந்து கூடவே இருந்து நம்ம ஒரு 3 குழுவா பிரிஞ்சு போய் ஒரே நேரத்துல நம்ம அந்த ஃபுட் பாக்கெட் என்ன பண்ணுவோம், கொடுத்துருவோம். ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட் பாக்கெட் கொடுத்துருவோம். சூடா கொடுக்கணும், நேரத்தோடு கொடுக்கணும். அதனால இந்த காரியத்துல நற்கிரியில பங்கு பெறணும்னு சொல்லி உங்க குடும்பம் இதுல பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதற்கான காணிக்கை நீங்க தருவதா இருந்தா சொல்ற டேவிட் அருண் அவங்க இடத்துல தரலாம். சிலர் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம குடும்பமா நாம சேர்ந்து செய்ய போறோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நான் இதற்காக ஒரு தொகை நான் கொடுப்பேன் என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்துமஸ் சொன்னாவே ஏழை நலிந்த மக்களுக்கு நம்மால் இயன்ற சின்ன உதவியாவது என்ன பண்ணணும், செய்யணும். ஏதோ பெரிய அளவுல செய்யல, ஒரு சின்ன அளவிலையாவது நாம் செய்யணும். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதோடு கூட வருகிற 16ஆம் தேதி அவர் காலேஜ் சேவாவுடைய தகப்பனாருக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வானகரத்தில் இருக்கிற அவருடைய வீட்டுல நடைபெறும். 6 மணிக்கு நடைபெறும். ஏன்னா அவருடைய குடும்பம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டதுனால இது நம்மெல்லாம் போனதான் அந்த கூட்டமே இருக்கும். அதனால இந்த நேரத்துல நம்ம குடும்பமா சபையா நம்ம நிற்கணும். மரணத்துல எப்படி அங்க அடக்காரதுல நின்னமோ அதே மாதிரி எல்லாரும் நம்ம போகணும். 5 மணிக்கு இந்த இடத்துல ஆட்டோ இருக்கும். அதனால நம்ம சகோதரர்கள் இருப்பாங்க. நீங்க சபைகிட்ட வந்துட்டீங்கன்னா வர வேண்டிய ஒருவேளை வாகனம் இல்லாதவங்க நீங்க ஆட்டோல வந்துருங்க. வாகனங்கள் இருக்குன்னு சொன்னா நீங்க வாகனத்துல நீங்க என்ன பண்ணுங்க, நேரம் வந்துருங்க. அங்க ஒரு நல்ல ஒரு வெளியில நம்ம பைக் எல்லாம் நம்ம போட்டு கீபோர்ட்ல எடுத்துட்டு போய் நல்ல ஒரு சுவிசேஷ கூட்டமா அதை நம்ம வைக்கலான்னு இருக்கிறோம். அதற்காக நீங்க செபித்துக் கொள்ளுங்க. சுகவீனமா இருக்கிற மக்களுக்காக நீங்க செபித்துக் கொள்ளுங்க. சகோதரி பார்வதி அம்மா, சகோதரி மல்லிகாவுடைய தாயார் சுகவீனமா இருக்கிறாங்க. அவங்க பார்க்க நாகர்கோவில் போயிருக்காங்க. அவங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்க. சுகுணம்மாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தம்பி டேனியல் ராஜுக்காக, சகோதரி இந்திராவுக்காக, விஸ்வாசம் சொல்லி ஒரு அம்மா சகோதரி அம்மா அவங்களுடைய அவர் சித்தப்பா மகன் ஒரு ஆக்சிடென்ட்ல கால் போயிடுச்சு. அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. வாலிபர் புதுகையில் அவங்க பிள்ளைங்க கலந்து கொள்றாங்க. பிறகு ஒரு புதிய ஒரு தொடர்பு முகப்பேர்ல விஸ்வாஸ் அப்படிங்கிற ஒரு இம்மானுவேல் மூலமா ஒரு தொடர்பு கிடைச்சது. அவங்க அசுத்தாவில் பீடிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். இப்ப நம்ம எழுந்து ஒரு காணிக்கை பாடலை பாடி காணிக்கை செலுத்தி அதன் பிறகு தேவனுடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து கூட நம்ம சாம் ஒரு காணிக்கை பாடல் கலங்கினேன், மனம் துவண்டு போனேன், ஒடுக்கப்பட்டேன், வாழ்க்கை வெறுத்து விட்டேன். கலங்கினேன், மனம் துவண்டு போனேன், ஒடுக்கப்பட்டேன், வாழ்க்கை வெறுத்து விட்டேன். ஏன் இந்த அவளையோ, தினந்தோர் கவலையோ, நிம்மதி இல்லையோ, விடுதலை வேண்டுமோ? ஏன் இந்த அவலமோ, தினந்தோர் கவலையோ, நிம்மதி இல்லையோ, விடுதலை வேண்டுமோ? கலங்கினேன், மனம் துவண்டு போனேன், ஒடுக்கப்பட்டேன், வாழ்க்கை வெறுத்து விட்டேன். சந்தோஷம் தருபவரும் நீர்தானையா, கண்ணீரை துடைப்பது இயேசு ஒருவர்தானையா. சந்தோஷம் தருபவரும் நீர்தானையா, கண்ணீரை துடைப்பது இயேசு ஒருவர்தானையா. கலங்கினேன், மனம் துவண்டு போனேன், ஒடுக்கப்பட்டேன், வாழ்க்கை வெறுத்து விட்டேன். கலங்கினேன், மனம் துவண்டு போனேன், ஒடுக்கப்பட்டேன், வாழ்க்கை வெறுத்து விட்டேன். தனிமையில் நான் நடந்த பாதையிலே
எண்ணி கலங்கினேன், மனம் துவண்டு போனேன், நொறுக்கப்பட்டேன், வாழ்க்கை வெறுத்து விட்டேன். கலங்கினேன், மனம் துவண்டு போனேன், நொறுக்கப்பட்டேன், வாழ்க்கை வெறுத்து விட்டேன். ஏன் இந்த அவலமோ, தினந்தோறும் கவலையோ, நிம்மதி இல்லையோ, விடுதலை வேண்டுமோ? ஏன் இந்த அவலமோ, தினந்தோறும் கவலையோ, நிம்மதி இல்லையோ, விடுதலை வேண்டுமோ? கலங்கினே, மனம் துவண்டு போனேன், நொறுக்கப்பட்டேன், வாழ்க்கை வெறுத்து விட்டேன். சிரிக்கின்றேன், மனம் மகிழ்கின்றேன், சந்தோஷப்படுகின்றேன், வாழ்க்கையை நேசிக்கின்றேன். சிரிக்கின்றேன், மகிழ்கின்றேன், சந்தோஷப்படுகின்றேன், வாழ்க்கையை நேசிக்கின்றேன். சந்தோஷப்படுகின்றேன், வாழ்க்கையை நேசிக்கின்றேன். சந்தோஷப்படுகின்றேன், தேவன் தந்த வாழ்க்கையை நேசிக்கின்றேன். ஆமென். நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படியே ஜெப நிலைமையிலே நாம் கடந்து வருவோம். இந்த நாளிலே தேவன் நாம் கொடுத்ததான ஆணைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதோடு கூட நாம் கேட்ட ஒவ்வொரு அறிவிப்புகளுக்காக சகோதரி வெண்மதி அவர்கள் பிறந்த தினத்திற்காக சகோதரி மகேஷ் இந்திராவுடைய திருமண நாளுக்காக கேட்க போகிற தேவனுடைய வார்த்தைக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஜெப நிலைமையில் இருப்போம். மைக் கொடுப்போம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. உட்காரலாம். சமயம் இன்னும் நிறைய அறிவிப்புகள் இருக்கிறதுனால நம்ம இன்னும் கட்டுப்படுத்த முடியல. சாட்சியுடைய நீர் என்றால் இல்லை. அதில் ஒருவேளை சாட்சி இருந்தால் அடுத்த வாரத்தை சொல்லுங்க. தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். அவங்க தேவ செய்தி பகிர்ந்து கொள்வாங்க. எல்லாரும் நம்ம கைகளை தட்டி தேவடைய நாமத்தை வைப்போம். உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணா வாழும் முல்லை, கண்ணில் கண்ணா வாழும் முல்லை, உன் மண்ணிற்கு அளவில்லை, உன் மண்ணிற்கு அளவில்லை. உம்மை போல தெய்வமில்லை, இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, இல்லை என்றால் நானும் இல்லை. சகல துதி கன மகிமை எல்லாம் செலுத்துவோம் இயேசுவின் மூலமாய் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவருக்கு வாய்ப்பு இருந்தது. ஆண்டவரை கோடாக்கோடி ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய போதனையை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய வேத பகுதிக்கு தியானம் 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் நல்லவென்று வெளியாகும் படிக்க பிரிந்து போனார்கள். இங்கே நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். பிரிந்து போனது நிமித்தமாக இவர்கள் நம்முடையவர்கள் இல்லை என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே தெரிவிக்கிறத பார்க்க முடியும். நம்ம அநேக நேரங்கள் நினைக்கிறோம், நானு தேவனோட ஐக்கியமா இருக்க விரும்புகிறேன், நான் எப்போதும் தேவனை கைவிட மாட்டேன், ஆனால் சபைக்கு வந்தாங்க வரலன்னா என்ன, அது என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நம்மை விட்டு பிரிந்து போகிறவர்கள், நம்முடைய ஐக்கியத்தை விட்டு சபை விட்டு பிரிந்து போகிறவர்கள், தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்கள் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31, 32 எடுத்து வாசிக்கலாம். நேரம் இல்லை, கொஞ்சம் 5, 31 32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது இது நிமித்தம் தகப்பனை தாயை விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான். ஒரு கணவன் மனைவி உறவு. நான் பார்க்கிறோம், தாய் பிள்ளை கோழியிலிருந்து முட்டை வந்தா முட்டையிலிருந்து கோழி வந்தான்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது திருமண உறவு தான் ஆண்டவர் உண்டாக்குற முதல் உறவு. அதை மட்டும் சொல்லாம நான் கிறிஸ்துவம் சபை பற்றி சொல்லி பெரிய ரகசியம். அப்ப எல்லாம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி உறவு. அதை காட்டிலும் மேலானது கிறிஸ்துவம் சபையும். இது ஒரு பெரிய ரகசியம். அப்ப நாம நினைக்கிறோம் ஆண்டவர் இந்த சபையுடைய திட்டவட்டங்களை பூர்வ காலம் முதல் திட்டவட்டம் பண்ணினார். ஆனா நம்ம எப்ப இங்க வாசிக்க முடியும், யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலராகிய சபையார் என்று அங்க சொல்லப்பட்டிருந்தாங்க. முதல்ல இஸ்ரவேல் சபையார் மோசே தலைவராக இருந்து வழிநடத்தக்கூடிய சம்பவம். ஆனால் தேவனுடைய திட்டத்தில் ஒரு கணவன் மனைவி உண்டாக்கும் என்பதாகவே அது கிறிஸ்துவும் சபை. ஏன்னா கிறிஸ்து எப்போ உண்டாக்கப்பட்டார்? அவர் உண்டாக்கப்பட முடியாது, ஏன்னா அவர் தெய்வம். அப்ப கிறிஸ்து எப்படி நிலைத்திருக்கிறாரோ சபையாக நாமும் கூட இனி நிலைத்திருக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். கணவன் மனைவி இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்டது. கிறிஸ்து சபையும் ஆதி அனாதி தீர்மானங்களாய் தேவனுடைய திட்டத்திலே இருக்கிறோம். அப்போ சபையை விட்டு பின்வாங்குகிறவர்கள், ஆண்டவர் விட்டு பின்வாங்குகிறவர்கள், நாம் சபையை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க வேண்டாம். 1 தெசலோனிக்கேயர் 2:14 வாசிக்கும் போது சபையை அவர்கள் தேவனுடைய சபையை பின்பற்றவர்களாகி என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். பரலோகத்தில் பேரெழுதிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் இங்கே ஒரு ஆர்டர் வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், பிறகு நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும், அதன் பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும். அப்போ ஆர்டர் வைஸ்ல பாத்தீங்கன்னா எது முன்னாடி இருக்குது? சர்வ சங்கமாகிய சபை. ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் தேவன் சபையை சேர்த்தார். தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா தேவ சபையில தான் அறிந்து கொள்ள முடியும். இங்க இருந்து ஒரு ஊழியக்காரர் போய் ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் எப்படி வருவான்? ஒரு அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், எப்படி ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அறிவிக்கிறவர்களை தேவன் எழுப்புகிறார். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா நாம விசுவாசிக்கிறோம்னா அறிவிக்கப்பட வேண்டும். அப்ப முதல்ல எதுதான் உண்டாக்கப்பட்டது? சபை. சபை ஆர்டர் வைஸ்ல ஃபர்ஸ்ட். அதன் மூலமா தேவனோடு இணைக்கப்படுகிறோம். அதன் மூலமா மனவனாகி கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். அப்ப சபை இல்லாம தேவனும் இல்லை, கிறிஸ்துவும் இல்லை. நான் ஆண்டவரோட ஐக்கியமா இருப்பேன், எனக்கு இந்த மனுஷங்களாம் சரியில்லை, யாரையும் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, என் குடும்பமே எனக்கு எதிரியா இருக்குது, இல்ல மற்ற யாரையும் நான் நேசிக்க மாட்டேன், ஆனா ஆண்டவரை விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா வேதம் ஒரு நாளும் போய் வையாது. சர்வ சங்கமாகிய சபை முதல்ல வருது. ஆண்டவராகிய தேவனோட ஐக்கியம் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த திட்டத்தை உருவாக்குறவரே தேவன் தான். நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனா அவர் சொன்ன செய்ய வந்தது வேதம் நல்லா சொல்லுது. இடத்துல அன்பா இருந்தா கற்பனையில கை கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன கற்பனை தான் தேவனுடைய சபை. இந்த சபையில பிரிக்கிற அநேக காரியங்கள் பார்க்க முடியும். இப்போ சத்தியம் எங்க வெளிப்படுச்சுன்னு பாத்தீங்கன்னா சபைக்கு தான் வெளிப்படுச்சு. ஆண்டவர் இருந்த நாட்கள்ல யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. அவர் சொல்றாரு யோவான் 16:13 வாசிக்கும் போது, நான் இன்னும் அநேக காரியங்கள் சொல்லுவேன், ஆனா சொன்ன நீங்க தாங்க மாட்டீங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், நானே பாரபடியாக வார்த்தைப்படுவேன், நாம சீக்கிரம் போறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் சாக மறுக்க போறேன்,
இவங்களுக்கு புரியல. இந்த 47 ரசத்தை புசில உங்களுக்கு பங்கு இல்லைன்றார். ஆனா இதுவும் இவங்களுக்கு புரியல. மாம்சத்தை அப்ப சொன்ன வார்த்தைகள்லாம் புரியல. ஏன்னா இயேசு ஒரு நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவராக வந்தார். இயேசுதான் நியாய பிரமாணத்தின் முடிவாக இருந்தார். அப்போ எல்லாவற்றையும் சொல்ல முடியல. அதுக்கு பின்னாடி வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே வழிநடத்துவார். அப்போ தேவனுடைய நிருபங்கள் எல்லா லெட்டர்ஸும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சபையாரு அப்போஸ்தலர் நோய் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து யோவான் வரை வச்சுட்டு இருந்தீங்கன்னா நாம் கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள் மிக 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 குறைவு. ஆனால் பரிசுத்த அப்போஸ்தலர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதின இந்த நிருபங்கள் வெளிப்படுத்தின விசேஷங்களையும் நாம் கைக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள். ஆதலால் சபையை விட்டு நாம் தேவனை பின்பற்ற முடியாது. சபையோடு கூட தேவனை பின்பற்ற வேண்டும். தேவன் இல்லாமல் சபை இல்லை, சபை இல்லாமல் தேவன் இல்லை. இது இரண்டுமே பின்னி பிணைகிற ஒரு சமமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வேத சத்தியங்களை அப்போஸ்தலர் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு 5 விதமான தேவனையும் அல்லது தேவ சபையும் விட்டு பிரிக்கிற விபரீதங்கள், ஒரு 5 விபரீதங்களை நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு விபரீதம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அண்ணன் சொன்னாரு, ஐயா என்ன சொன்னாரு, எதை செய்யணுமோ செய்யக்கூடாது செய்யணும், அதான் பாவம். ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தாலும் பாவம். அழக சாமி சொல்றாரு, நான் உனக்காக விண்ணப்பம் பண்ணலனா நான் பாவம் செய்யறதா இருப்பேன். யாருக்காக? ஜோமனாவே பாவம்ன்ற நன்மை செய்யறதுக்கு பிராணிகள் செய்யாமல் போனா அதுவும் பாவம். அப்ப செய்யக்கூடாத விபச்சார பாவங்கள் எல்லாம் செய்யாம மட்டும் பாவம் கிடையாது, செய்ய வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை செய்யாமல் போனாலும் பாவம். அப்போ இங்க வீண் பேச்சுக்க இடம் வருது அப்படின்னா அவர்கள் அதை நோக்காமல். அப்ப எதை நோக்கணும்? 5ஆம் வசனத்தை வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். சுத்தமான இருதயத்துல பிறக்கிற ஒரு மாயமற்ற அன்பு. இது லௌகீக அன்பு கிடையாது, இது உலகத்துடைய அன்பு கிடையாது. இந்த தெய்வீக அன்பு இருக்குமானால் நாம ஆண்டவரை நோக்குவோம். அப்படி ஆண்டவரை நோக்கக்கூடிய அன்பு இல்லை அப்படின்னும் போது வீண் பேச்சுக்கு இடம் கொடுப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் நம்ம வீண் பேச்சு பேசக்கூடாது, ஆகாத சம்பளம் இருக்கிறத கேளுவோம், இதை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறோம். உண்மைதான் 100%. அதே நேரத்தில் நாம் நோக்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்கு. ஏன் இந்த விபரீதம்? முதலாவது ஒரு விபரீதம், தேவனை நோக்க வேண்டிய ஒரு காரியம் அன்பு இல்லாத ஒரு தன்மை. மத்தேயு முடியும் போது ஒரு வாக்கு தத்துவத்திலே முடிகிறது, கடைசி அதிகாரம். மார்க்கு முடியும் போது ஒரு விசுவாசத்தில் அற்புதங்களோடு முடிகிறது. லூக்கா முடிவது ஒரு ஆசீர்வாதங்களோடு முடிகிறது. ஆனால் யோவான் முடியும் போது ஒரு அன்போடே முடிகிறது. யோவான் 21ஆம் அதிகாரம் 15 17 வாசிக்க வேண்டாம். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து, சீமோனே நீ இடத்துல அன்பாக இருக்கிறாயா? ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் நேசிக்கிறேன் சொல்றாரு. இப்போ தமிழ்ல நேசம் அன்பு இது வித்தியாசமா இருக்குது. ஆனா ஆங்கில மொழிபெயர்ப்பு எல்லாம் ஒரே மாதிரி லவ், அது மட்டும் லவ்ல இருக்கும். ஆனால் மூல மொழியிலே அன்பு என்கிற இடத்துக்கு அகாபே என்று கொடுக்கப்பட்டது. இவர் கேட்கிறாரு, பேதுருவே நீ இடத்துல அன்பா இருக்கிற, பேதுருவே நீ அகாபே அப்படின்னு கேட்கிறாரு. இவர் சொல்றான் நேசிக்கிறேன், ஹிலியோ அப்படின்ற ஒரு மூல மொழியில இவர் சொல்றாரு. அது என்னுடைய அன்புனா நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நேசிக்கிறேன், எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான். ஒருவேளை என் பையன் அதிகமா நேசிக்கலாம், ஆனா உங்க அளவுக்கு என் பையன் நேசிக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் அதிகமா நேசிக்கிறேன், அவன் இல்லாம நான் இருக்க மாட்டேன். உலக ஒரு பொருட்களை அதிகமா நேசிக்க முடியும். ஒரு இடத்த பர்டிகுலர் இந்த இடம் இருக்கு, ரொம்ப இந்த இடத்துல தான் என் உயிர் போகணும், நான் செத்தா இங்கதான் புதைக்கணும் அப்படி எல்லாம் சொல்றவங்களா இருக்காது. ஆனால் அந்த குறிப்பிட்ட அளவு தெய்வத்தை குறித்து எடை போடுதான் பார்க்கணும். அப்ப அவர் ஆண்டவர் அகாபே என்பதற்கு ஒரு காரணம் இல்லாத அன்பு. நம்ம நேசிச்சாரு, ஏன் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு கேட்டா நம்ம நல்லவன் கிடையாது, ஆனா ஏன் கொடுத்தாரு தெரியாது. ஒரு காரணம் இல்லாத அன்பு, ஒரு உன்னதமான அன்பு, ஒரு தெய்வீகமான அன்பு அகாபே. ஆனா பிலியோ என்கிற அன்பு கடமையான ஒரு அன்பு. கல்யாணம் பண்ணிட்டேன் மனைவி சாப்பாடு, கல்யாணம் பண்ணிட்ட பிள்ளைகளை படிக்கிறேன். ஆனால் அந்த தெய்வீக அன்புக்கு இந்த லௌகீக அன்பு ஏற்புடையதில்லை. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார் அன்பா, நீ என்ன சொல்லிடணும், அன்பா இருக்கு ஆனா நேசிக்கிறேன் சொல்லு. கடைசியில சொல்லும்போது வருத்தப்பட்டு சொல்லுவதை பார்க்க முடியும். அப்போ அன்பு இந்த
பொருள், கற்பனையின் பொருள், இந்த அன்பை தான் நோக்கம். அப்போ நாம் நோக்காத நேரங்களே நமக்கு வீண் பேச்சு வந்துருக்கும். இப்ப நம்ம ஒருத்தரை குறிச்சு அதிக நேரம் பேசிட்டு இருக்கோம், ரொம்ப பின்னாடி பேசுறோம். ஏன் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு காரணம், இந்த வசனம் தான். அவர்கள் நோக்காம, எது நோக்காம, கற்பனையின் பொருள், மாயமற்ற அன்பு, அந்த அன்பு இல்லாதனால அவங்களை குறிச்சு போன பேசிட்டு. ஒருவேளை நேசிக்கிறவங்க சொல்லுமா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க போய் நம்ம பின்னாடி இவங்க மோசமானவங்க, இவங்க சரியா கிடையாது சொல்லுவான்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நாம் நேசிக்கிறவர்களை நாம் புறம் கூறுறதுல, இந்த வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுல, நாம் நேசிக்காதவர்களை அதிகப்படியா சொல்லுவோம். ஒரு பெரிய விருந்து நடந்தது லூக்கா 7ஆம் அதிகாரத்துல. அந்த விருந்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டா, அங்க ஒரு பாவியான ஸ்திரீ வந்தா, யாரும் எதுவும் கேட்கல, அவளை கூப்பிட்டு போனா கூப்பிட்டே இருக்க மாட்டாங்க. எப்படி சொல்றேன்னா, பாவிகள் யூதருடைய கை கலக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க வந்து பாவியான ஸ்திரீ பேசுறாரு அப்படின்னு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்திரீ வந்தா ஒண்ணுமே பண்ணல, ஆண்டவரை பார்த்து மருமத்தை ஊத்தினா, கண்ணீர்ல அழுகுறா, தைலத்தை ஊத்தி அந்த தலைமையில துடைக்கிறான், மூத்தவர்கள். என்ன ஒரு ஈரம், தைலம் ஒரு ஈரம், கண்ணீர் ஒரு ஈரம். அந்த தலைமை பெண்களுக்கு மயிர் கனமானது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுல நம்முடைய காலை குறைச்சி ஊத்த நம்மோட கேட்கிறான், நெஞ்சில ஈரடுதான், உனதான் ஈரடுதான். ஆனால் அந்த ஈரத்தோடு அவர் கண்ணீர் விட்டு அழுது தன் பாவங்களை எல்லாம் அழுதா. வேற ஒண்ணுமே சொல்ல, அறிக்கப்பட வாய்ப்பு. ஆனா ஆண்டவர் சொல்றார், உங்க எல்லாரையும் இவன் இடத்துல அதிகம் இருப்பார். சீமோனே, நான் வந்த நீ கைக்குள்ள தண்ணி கொடுக்கல, என்னை விசாரிக்கல. ஆனா இவ நான் வந்ததுல இருந்து ஓயாம அழுதுட்டே இருக்கான். இவர் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, அன்பு சகல பாவங்களை மூடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அன்பு இல்லாததுனாலே, நோக்காததுனாலே இவர்கள் இந்த விபரீதமான வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தார்கள். முதலாவது ஒரு விபரீதம், வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கிறது. ஒரு அகாபே தெய்வீக அன்பு, உன்னதமான தெய்வத்துடைய அன்பை பெற்றுக்கொண்டு நாம குறைவான அன்பு, ரொம்ப மோசமான அன்பை, சுயநலமான அன்பை மனிதர்களுக்கு காட்டுறோம். அதோட ரொம்ப கொடுமையான விஷயம், தெய்வத்திற்கு காட்டுறோம். ஒரு நேரங்களில் கொடுத்தா நல்லவர், கொடுக்கலையா இன்னைக்கு அவரை பத்தி நான் பேசவே மாட்டேன், அவர் பக்கமே போக மாட்டேன், ஜபத்துக்கு பண்ண மாட்டேன். ஆனால் இப்படி ஒரு எண்ணங்களோட நம்ம சேர்ந்து இந்த தீமோத்தேயு புத்தகத்துல ஒரு வாரமா யோசிச்சுட்டே இருக்கு, என் மனசுல ஓடிட்டே இருக்கு. இது ஏன் அப்படி சொல்றா, இந்த அன்பு அகாபே அன்பு, ஒரு காரணம் இல்லாத அன்பு, ஒரு உன்னதமான அன்பு. இந்த விபரீதங்களை நாம் செய்வோமானால் தேவனையும் தேவனுடைய சமயம் விட்டு பின்வாங்கி போயிடும். நம்ம தேவனுடைய சமயம் விட்டு போனாலே தேவன் விட்டு போகிற சமம். இரண்டாவது ஒரு காரியம், இரண்டாவது ஒரு விதம், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் என்கிற ஒரு கப்பல் சேதமடைஞ்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல் மனசாட்சியில அந்த 18ஆம் வசனத்துல கடைசி பாகத்தை வாசிக்கலாம். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. ஆனா அவர் எழுதும்போது என்ன எழுதுறா, 1ஆம் 2ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்னு எழுதுறாரு. ஆனா அவரு தான் சொல்றாரு, நீ விசுவாசம் நல் மனசாட்சி. அந்த விசுவாசம் மட்டும் சொன்னாரு, இங்க அதோடு சேர்த்து ஒரு நல் மனசை சொல்றாரு. இந்த மனசாட்சி நமக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும், உலகத்தானுக்கு வேலை செய்யுது, தப்பா கண்டிப்பா. ஆனா இது அவனுக்கு ஒரு வரும்போது மனசாட்சி சாகரிச்சோம். ஆனா நல் மனசாட்சி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி சாட்சியா இருக்கு. மனசாட்சி ஒரு நண்பர்களை போல. பரிசுத்தர் எப்படிதான் பேசுவார்னு கேட்டா, நம் மனசாட்சியிலே பேசிட்டே இருப்பார். நம் மனசாட்சியில பேசுவார், மகளே இதை செய்யாத, மகளே இதை செய்யாத. எதை கொண்டு பேசுவார்னா, பரிசுத்தர் சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். அது உருவம் குத்துகிறது அப்படின்னு சொல்லுது. அந்த வசனங்களை கொண்டு நம் மனசாட்சியோட பேச ஆரம்பிப்பார். நம்ம ஒரு தடவை கடினப்பட்டுறோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டு கை மறுத்து நம்ம சூடா ஒரு டம்ளரை பிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சாதாரணமா பிடிக்கும், கஷ்டமா இருக்கும். நம்ம கை வேலை செய்து மறுத்து போச்சு, பாத்திரம் தொடங்கியோட வேலை செய்வோம், அப்புறம் டம்ளர் சூடா போச்சு, நமக்கு அந்த சூடு தெரியல. ஏன்னா என் கை மறுத்து விட்டது. அப்படி இருதயம் போல ஒரு சாஃப்டான பஞ்சு மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கல்லு மாதிரி ஆயிடுது. ஆவியானவர் பேசும்போது நம்மளால உணர முடியல. ஏன் அப்படின்னா நம் மனசாட்சி செத்து போயிடுது. அதே 1 தீமோத்தேயு 4:1 சொல்றாரு, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள். அப்ப மனசாட்சி சூடுண்டு போயிடுச்சு. நாம் தாவீதை குறித்து பார்க்க முடியும், அதிகப்படியாக மனசாட்சி ஒரு உறுதியான இடங்களை பார்க்க முடியும். அது 1 சாமுவேல் புத்தகம் 24:5 பார்க்கும்போது, வாசிக்க வேண்டாம், அதை பார்க்கும்போது தாவீது என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மலைச்சாரி போயிருக்கிறார், அதாவது ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறார் ஒரு குகைக்குள்ள சவுல். இவன் பாக்குற கூட என்ன சொல்றாங்க, சத்ருவை ஆண்டவர் கையில கொடுக்கலையா, நீ போய் அவனை கொண்டுடுறாங்க. இவர் போறாரு, பாக்குறாரு, திரும்பி உட்காந்துட்டு இருக்காரு. ஷாம மட்டும் தான் கட் பண்ணிருக்காங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, மனசு படபடபட அடிக்குது. அவன் மனது ரொம்ப படபட அடிக்குது. ஐயோ எங்களை செய்ய மாட்டேன். 2வது ஒரு சம்பவம் 1 சாமுவேல் 26:7-12 வரல. அதே போல ஒரு இடத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் முதலாச்சும் மனதை போயிட்டா திரும்பி பார்க்க வாய்ப்பு இருக்குது. இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. போறாரு, அபிஷேக் சொல்றான், ஆண்டவரே நான் போய் அவன் வெட்டிட்டுமா, நீங்க வெட்டியா நான் வெட்டுமா அப்படின்னு கேட்கறான். இவர் உடனே போறாரு, வானம் இவரே போய் ஈட்டியும் சோம்பு மனசாட்சி. அப்போ ஒரு வாக்கு சொல்றாரு, இனி நான் வந்து இது மாதிரி நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண தொட மாட்டேன். ஒருவேளை வயது செய்து முதிட்டோம், இல்லை இந்த எதிரிகள் எல்லாம் சாகணும், நான் தொட மாட்டேன். அப்போ ஆவியானவர் தாவீதோடு இருந்தபடினால மனசாட்சி குத்தப்பட்டு தேவன் அபிஷேகம் பண்ணி கை வைக்க மாட்டேன்னு சொல்றாரு. 3வது ஒரு சம்பவம் 2 சாமுவேல் புஸ்தகம் 23:15-17 வரை. பெத்லகேம் ஒலிவு வாசல்ல பெலிஸ்தருடைய பாளையம் ஃபுல்லா சூழ்ந்துச்சு. ஆனா இவருக்கு ஒரு ஆசை, ரொம்ப தாகம், அந்த பெத்லகேம் கிணத்து தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு நினைச்சு, எனக்காக யார் போவா அந்த தண்ணி எடுத்துட்டு வரன்னு சொல்றாரு. 30 படை வீரர்கள், யுத்த வீரர்கள் இருந்தாங்க. அதுல 3 பேர் துணிந்து போய் அந்த பாளையத்தை எதிர்த்து போய் அந்த தண்ணியை கொண்டு வந்து யாரும் கொடுத்தாங்க. இதை வாங்குறான், பாக்குறான் தாவீது. இந்த 3 பேர் தங்க ஜீவனை பணைய வைத்திருக்கிறாங்க. இதை குடிச்சா ஆகும், இதை கர்த்தருக்கு ஊற்றிக்கணும். அப்போ மனசாட்சி சொல்லுகிறதை தாவீது கேட்டு அதை செய்யலாம். சில நேரங்களில் மனசாட்சி சொல்லுது, நாம் கைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற மனசாட்சி போல இல்லை, அது மாம்சரிகமாய் சுபாவ அன்பு, சுபாவ மனசாட்சி கொடுக்கப்பட்டு அவங்க தப்பு செய்ய உணர்வாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவல் மேல ஏற்றுக்க மாட்டாங்க. தன் பிள்ளைக்கு ஒரு கெடுதல், மற்ற பிள்ளைக்கு ஒரு கெடுதல், என் பிள்ளைக்கு வரக்கூடாது, அவங்க வரணும். ஆனால் வேதம் தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்துக்கும். 2 பேர்ல யாரும் திறந்தணும் அப்படின்னா, ஆனால் நீங்க யாரும் சேர்த்த போறீங்க அவங்க எடுத்துக்காங்க, நம்ம ஜெபம். ஆனால் ஓரளவுக்கு மனசாட்சி உலகத்தான சொல்ல என் படம் படிக்கணும் அவங்கள போகணும். ஆனால் தேவனுக்கு உட்பட்டவர் தேவ சித்தத்தை அறிந்துக்கணும். ஆண்டவர் சித்தத்துக்கு மனசாட்சி நல் மனசாட்சியை மாறும். பரிசுத்த ஆவியானவருக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் இடம் கொடுக்கும் போது அது நல் மனசாட்சியாக மாறுகிறது. 3வது ஒரு விபரீதங்கள் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். அதனுடைய காரணத்தை 12ஆம் வசனத்தில் படிப்போம். முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். முதலில் கொண்டிருந்த விசுவாசம். ஏன் சாத்தானை பின்பற்றாங்க? இந்த விபரீதம் ஏன் சாத்தானை பின்பற்றது என்ன விபரீதம் அப்படின்னு பார்த்தா, அவன் முதலில் கொண்டிருந்த விசுவாசம். விசுவாசத்துல ஒரு விசுவாசம் 2 விசுவாசம் கிடையாது, ஒரே விசுவாசம் தான். ஆனால் முதல்ல விசுவாசம், அதாவது ஆதி விசுவாசம். எப்படி வெளிப்பட்ட விஷயம் 2ஆம் அதிகாரம் ஆதி அன்பு என்று சொல்லுகிறதோ, அதே போல ஆதியில கொண்டிருந்த விசுவாசம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கும் போது அப்படியே நம்ம சரி ஜோமனா சரிமா முட்டி போடுச்சோம். ஆனா நீங்க வளர்ந்துட்டு பிறகு ஒன்று சிஸ்டர் நான் ஜோம் பண்ணிக்கிறேன், நான் யாருக்கும் ஜோம் எனக்கு யாரும் ஜோம், நம்ம விசுவாசத்தை வளர்ந்துட்டு. ஆனால் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை போல ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசம் நமக்கு அவசியமாயிரும். அந்த விசுவாசத்தை ஒருவேளை பிசாசு தகர்த்துட்டான்னா நாம் அவனைத்தான் பின்பற்றுவோம். சாத்தான் என்ற பெயர் எந்த மொழியிலும் மாறுறதே கிடையாது. எப்படி மேசியான்ற பெயர் மாறுதில்லை, லேவியன் என்ற வார்த்தை மாறுறதில்லை, அதே போல சாத்தான் பெயரும் மாறுது. சாத்தானை குறித்து பெரிய வேத விளக்கங்கள் வெளிச்சங்கள்லாம் ஆண்டு நம்ம தரல. சாத்தான் உண்டாகிறது எல்லாம் மறைமுகமா இருக்குது. ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. சாத்தானை ஜெயிக்கும்படியான காரியங்களாக நம்ம சொல்றாரு. விசுவாச கேடயத்தை பிடிச்சு சொல்றாரு. சாத்தானுக்கு எதிர்த்து சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியத்தை செய்ய சொல்றாரு. விசுவாசத்தை எதிர்த்திருக்கும்படி சொல்றாரு. விசுவாசத்திலே 2 படிகள் உண்டு. முதலாவது படி ரட்சிக்கப்படுவது விசுவாசம். ஒரே விசுவாசம் தான், அது 2 பாகங்கள். என்னன்னா மார்க் 16:14 விசுவாசம் ஞானஸ்தானத்துக்கு ரட்சிக்கப்படுவான். ஆனா 2வது 17ஆம் வசனத்துல பாக்கும்போது விசுவாசிகளால் நடக்கிற அற்புதங்கள் ஆவன, அவன் பேய்களை ஓட்டு நோயை தீர்ப்பான். அப்போ பிசாசு நல்லா தெரிஞ்சிருக்குது, இவன் அடிப்படை விசுவாசத்தை வைத்து நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை இவன் விசுவாசத்திலே வளரும் போது என்ன துரத்திடுவான். அதனால இவன் நம்ம எடுக்க வேண்டியது ஆதியில் கொண்டிருந்த விசுவாசம். நீ எதனால அடிப்படையில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்படி ஆண்டவர் நேசித்து வந்தீங்களோ அந்த விசுவாசத்தை தகர்க்க முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட விசுவாசத்தை பிசாசு தகர்க்க முடிவு பண்ணிட்டான். ஆண்டவர் இயேசு சொல்ற பேதுருவை பார்த்து, பேதுருவே சாத்தான் உன்னை புடையிலே சொல்வது போல சொல்லி உத்தரவு கொடுத்தான். ஆனாலும் நான் உத்தரவு கொடுத்தேன், உன் விசுவாசம் ஒழிந்து போகபடி நான் வேண்டிக் கொண்டேன்.
நம்முடைய விசுவாசம், ஆதியில் கொண்ட விசுவாசத்தை தகர்த்து போட பிசாசு பார்க்கறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதற்காக ஜெபம். இப்ப நம்முடைய விசுவாசம் நான் நினைக்கிறோம் நான் தான் ஆண்டவருக்குள்ள நிக்கிறேன், எனக்கு இருக்கு பயங்கர விசுவாசம் கிடையாது. நமக்காக பிதாவிடத்தில் ஆண்டவர் வேண்டி கொண்டு இருக்கிறார். அதனாலதான் எந்த பாவம் செஞ்சாலும் நம்ம ஏந்து ஓடி வந்துடும், எந்த அக்கிரமம் செஞ்சாலும் ஏந்து வந்துடும். கொல்ல பாவம் செய்யறோம் அப்படி தேவசபை புரிகிறோம். ஏன்னா நம்ம விசுவாசம் ஒழிந்து போகபடி நமக்காக பரிந்து பேசுற பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசிலே வீற்றிருந்து எல்லாரும் ஜோம் பண்ணதுனால நாம் விசுவாசத்தில் வல்லவராக அவர் ஜோம் பண்ணிருக்கிறார். நான் பெருமை பாராட்ட ஒரு காரியம் இல்லை. அப்போ நாம சாத்தானை எதிர்த்து நிற்கிறோம். அதான் அடிப்படை விசுவாசம் இல்லை. விசுவாசத்துல வரணும். ஆவின் வரவிலே விசுவாசம் இருக்கு, ஆவின் கனியிலே விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசமே பிசாசு துரத்தக்கூடிய ஒன்று. ஒருவேளை பிசாசுக்கு இந்த விசுவாசத்தை தகர்ப்போமானால் மூன்றாவது விதமாக பிசாசை பின்பற்றுவதாக இருப்போம். நான்காவது ஒரு காரியத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா வித தீமைக்கான வேறாயிருக்கிறது. அடிக்கடி பண ஆசை குறிச்சு கேட்டுட்டே இருக்கிறோம். ஒருவேளை நம்மளாம் பண ஆசையில பின்பற்ற மாட்டேங்க. உண்மையாவே பணக்காரா இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் கால் கொடுப்போம் பாத்தீங்களா? ஆனா நமக்கு ஒரு 1000 ரூபாய் தோஞ்சிட்டா ஏன்னா நம்ம தான் பணத்தை ரொம்ப நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பணம் பாவமானு கிட்ட இல்லை அப்படின்னு ஆண்டவர் பணத்தை கொண்டு வந்துறாரு. இது ஒரு எக்கனாமிக். ஆரம்ப காலத்துல பண்ற மாட்டு முறை தான். பணம் பாவம் கிடையாது. பணக்காரர்களுக்கு பாவம்னா இல்ல. ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு செல்வந்தர். சாலமோன் பெரிய பணக்காரன். தாவீது சொல்லிட்டே போலாம். இன்னும் மத்தேயுல படிக்கும் போது தங்கள் ஆஸ்திகளாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் என்று வேதம் சொல்லுது. சீமோன் ஒருத்தர் வர்றார். அவரு பக்கம் பெரிய சிறந்தர். இந்த கல்லறையில யாருன்னா பாத்தீங்கன்னா ரோம ஆட்சியில அந்த அவருடைய சவத்தை வாங்கவே முடியாது. எவ்வளவு செல்வாக்கு எவ்வளவு வசதி இருந்தா அவர் வாங்கி அது செய்ய வேண்டிய கடமையில் ஆண்டவருக்கு அந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய கடமையில் செய்யணும். எவ்வளவு பெரிய செல்வந்தர் இருப்பாங்க. அரசாங்கத்துக்கே பேசுறவர் நம்ம சாதாரண படிச்சிடும். அப்படிலாம் வாங்க முடியாது யாராலையும். ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு நான் நிரூபிக்கல சொல்றேன், குற்றவாளி சொல்லப்பட்ட இவருக்கு வந்து வாங்க முடியும். அவ்வளவு பெரிய செல்வந்தர் ஆண்டவருக்காக நிற்கிறார். அப்போ பணம் பாவம் கிடையாது, பணக்காரன் பாவம் கிடையாது. இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் யாருக்கு நம்ம சொல்லுவோம் பில் கேட்ஸ். ஆனால் வேதம் சொல்லுகிறது பூமியும் அதே கர்த்தருடையது. பெரிய பணக்காரன் அவர் தான். அவர் பசியாக தான் சொல்றது. அநேக நேரம் ஆண்டவருக்கு காணிக்கை முறையை ஏன் உண்டு பண்ணார்னா நம்ம போடாம நமக்கு வச்சுப்போம். ஆனா போட்டா பணத்தை வெறுக்கணும் ஒரு ஒப்பீனியன். வேற ஒன்றும் இல்லாம 1000 ரூபாய் இது 1000 போடணும் போட முடியாது. விதவி காய் போட 2 காசு போட முடியாது. 2 துட்டுக்கு 1 துட்டுக்கு 2 காசு, 1 காசு போட்டு 1 காசு வச்சிருக்கலாம். நம்ம 2த்தையும் போட்டேன். ஏன் அப்படி சொல்ல முடியும்னா இதை நம்ம போடும்போது எனக்கு பண ஆசை இல்லை என்று நான் எடுத்து வைக்கும் போது நாளைக்கு பண ஆசை தோன்றுகிறது. ஒருவேளை வாழறதுக்கு பணம் தேவைதான். ஆனா இதுவே நம்ம வாழ்வின் ஆதாரம் கிடையாது. ஆண்டவர் தான் நம்முடைய ஆதாரமா இருக்கிறார். எல்லா பாவத்திலையும் விழுந்தவர்களை எழுந்துக்க முடியும். சிம்சோனை பாக்குறோம். ஒரு வேசி இடத்துல போனா என்னென்னமோ போனா கடைசி நேரத்துல ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் உதவி செய்யும் எல்லாரையும் தகர்த்து சாகரிச்சான். அவருடைய பெயர் விசுவாச பட்டியலில் 11ஆம் அதிகாரத்தில் வந்திருக்குது. தாவீதை பார்க்கிறோம். ஒரு விபச்சாரம் பண்ணி ஒரு கொலையம் பண்ணிட்டான். ஆனா மறுபடியும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் சமத்துல ஓடுறான். ஆனால் பண ஆசையில ஓடினவர்களை பார்த்தால் ஆகான் யோசுவா 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஒரே ஒரு வாலிபன் சேர்ந்த சவுல் 2 ராஜாக்கள் ஒண்ணுமே கிடையாது. 2 ராஜாக்கள் கேயாசி சவுலை பார்க்கிறோம். 6 மாடுகளை எடுத்து வச்சிருக்கான் கணக்கு. உனக்கு கேட்டு உங்க தேவனுக்கு தான் எடுத்து வைக்கிறேன். அவனும் திரும்பி வரல. கேயாசி பெரிய எலிசாக்கு அப்புறம் பெரிய ஊழியக்காரன் வர வேண்டியது பணாசு. யூதாஸ் காரியோர் ஆண்டவர் காட்டி கொடுத்தான் ஒரு 30 வெள்ளி காசு. காசும் வேணாம் தூக்கி போட்டு சேர்ந்து செத்துட்டான். ஆண்டவர் செத்து. ஏன் அப்படின்னா பண ஆசையில விழுந்தவர்களை காப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற என்ன பாவனா கூட ஆண்டவர் வந்துட்ட மாதிரி இருக்குது. வேதத்துல நிறைய ஆதாரங்கள் இருக்குது. பண ஆசை ஆண்டவர் ஊழி செய்தாண்டு ஒரு வாலிபன் வரா. ஆண்டவரே நல்ல போதையிலேன்றான். நம்ம என்ன நீ எல்லாம் செய்யற நியாயப்படுத்த எல்லாத்தையும் கடைப்பிடிங்க. அவனும் ஒரு குறையை சொல்ல ஆண்டவர் கூட. அவனும் சொல்றான் நான் ஒரு குறையை செய்யல உண்மைதான். ஆனா உனக்கு சொத்தே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. நீ வித்து பாரு. ஏன்னா அவன் மனதிலே பணத்துடைய எண்ணங்கள் நான் பைசறிவான் இந்த பணம் என்ன வாழ வைக்கணும்னு நினைச்சிருப்பான். ஆண்டு சொல்ல இதெல்லாம் தருத்தது கொடுங்க. அவன் மிகுந்த செல்வதன் மனசு கஷ்டப்பட்டு அப்படி போயிட்டான். ஆண்டு வரல. ஆனா அதே நேரங்களில் சகையை பார்க்கிறான் ஆண்டவர். அவன் மரத்து மேலே ஏறி பார்க்கிறான். இவனும் பெரிய டாக்ஸ் கலெக்டரா கூப்பிடுறாரு. இந்த வீட்டு ரட்சிப்படுது சொல்றாரு. வீட்டுக்கு வர்றாரு. ஆண்டவரே நான் யாருக்கும் அநியாயமா வாங்கியிருந்தா ஒண்ணும் இல்லை 4 தேர்ந்தெடுத்தாரு.
ட்ரிபிள் ஆக்கி தரேன், டபுள் ஆக்கி தரேன். அப்ப எவ்வளவு உனக்கு அவன் பண ஆசையை தான் இருந்திருப்பான். ஆனா அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த மொத்த பணத்தை மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ பண ஆசை தீமையாது. தேவ சபையை விட்டு பிரிக்கிறது ஒரு பண இச்சை. அதனால சொல்றது ஆசை, இச்சித்து, விரும்புகிறவர்கள். இப்படிதான் வசனம் நீங்க படிச்சு ஆசை, இச்சிக்கிறது, விரும்புகிறது. இது மூணுமே பணத்துல இருக்கு. ஆனா பணம் தீமையா இல்ல, அழிந்து போய் உலகத்துக்கு ஆத்மாக்கள் சம்பாதிக்கும். எல்லாவற்றுக்கும் பணம் உதவும் என்று வேறு சொல்லுது. தப்பு கிடையாது. நான் பணக்காரனா இருக்கிறது ஒரு பணக்காரனை பார்த்தா இவன் எவ்வளவு அக்கிரமம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணிருக்கார், அவன் அனுபவிக்கும்படி அனுக்கிரகம் பண்ணிருக்கார். ஆனா அவருடைய மனது எங்க இருக்கு? உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கு? அங்க உங்க இருதயம் இருக்கு. ஒருவேளை பொக்கிஷத்துக்கு மேல இருதயம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லுவேன் என்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்திருக்கிறேன். அவன் 5வது ஒரு காரியத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமென். சிலர் அதை பாராட்டி, எதை பாராட்டினா முன்னாடி வசனம் சொல்றார். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமென். வீண் பேச்சு வச்சு பார்த்துட்டோம். ஏன்னா தேவ அன்பு இல்லாதவங்க வீண் பேச்சுல மாட்டிட்டாங்க. நம்ம நோக்க வேண்டியது நோக்கம் போயிட்டோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? பொய்யா ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள். இப்ப ஞானம்னு பொய்யா பெயர் பெற்று இப்ப பாத்தீங்கன்னா ஒரு திமுக காரன் சொல்லுவாங்க, ஒரு அதிமுக காரன் சொல்லுவாங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கட்சிக்காக அவங்களுக்காக அவ்வளவு வைராக்கியமா இருப்பாங்க. அது போய் தான் குடும்பமே வேணாம், நான் செத்து போறது. இந்த உலகத்தில் இந்த கொள்கைகள் இருக்குது. நம்ம அப்படி பின்பற்ற நான் இந்தியன் என்பது பெருமிதம் கொள்ள தப்பு கிடையாது. இந்தியன் சொல்லிக்கலாம். ஆனால் அதை விட மனிதநேயம் சிறந்தது. மனிதநேயத்தை வலியுறுத்ததான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்போ இந்திய ராணுவத்தில் ஒரு 20 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தார்கள். ஆனா பாகிஸ்தான்ல ஒரு 20 பேர் இறந்துட்டாங்க, சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், பலி. அப்ப அவன் நாட்டுல நம்மள எப்படி சொல்லுவாங்க? இது எதை வலியுறுத்துதுன்னா மனிதநேயத்தை வலியுறுத்துது. கொள்கை விபரீதம். நான் இந்தியக்காரன், அதனாலதான் இன்னைக்கும் கூட தமிழ்ல பார்த்தா வடமாநில தேர்தல் மாட்டாங்க. வடமாநில பார்த்தா நம்ம இங்க கேவலமா பார்க்கிறோம். இதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்டா நமக்குள்ள ஒரு மனிதநேயம் இல்லை. எங்கேயோ இருக்கிற அண்ணன் தேசம் இங்க வந்து ஊழியம் செஞ்சுட்டு போறாங்க, சேவை செய்யறாங்க, குஷ்டர்கள் தொட்டாங்க. அவர் ஜாதியோ மதமோ இனமோ நிறமோ எதையும் பார்க்கணும். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னது போல அவர் அந்த அன்பின் விதமாக ஆண்டவர் பாவியாக என்ன ரட்சித்தார் நேசிச்சாரு. இதுல எதுக்கு என்ன கொள்கை? நான் தமிழ், நான் இந்தியா, நான் மலையாளம் தேவையில்லை. கிறிஸ்துவின் அன்பிலே எல்லாரும் சமமானவர்கள், ஒன்றை ஒன்று நெஞ்சினவர்கள் இல்லை. நான் எந்த கட்சி சார்ந்தவர்கள் இல்லை. இந்தியாவிலே வீர மரணம் அடைந்தவர்களையும் நாம் மதிக்கிறோம். அவங்க நாட்டுக்காக அவங்க பாடுப்பாங்க, நம்ம மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக அவர் எதிரியை போல ஒரு துரோகியை போல பார்க்க அவசியம் இல்லை. கிறிஸ்து இந்த உலக ரட்சகராக இருந்தார். ஒரு மதத்தையோ ஒரே ஒரு குறிப்பிட்ட நபரையோ ஒரு இனத்தையோ ஸ்தாபிக்கவில்லை. பக்தி உள்ள ஒரு சந்ததி அது உலக மதத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனை எங்கும் எப்பொழுதும் தொழுது கொள்ளும் காலம் அது இப்ப வந்துருச்சு. ஆவியானவர் எப்ப அருளப்பட்டாரோ பொருளை வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடங்களிலும் சுவிசேஷம். கிரேக்கர் யூதர் என்று வித்தியாசமே. தேவனிடத்திலே பட்சாபாதம் இல்லை. தேவ பிள்ளைகளாக நாம கூட பட்சாபாதம் இல்லாததாக இருக்க வேண்டும். இது உலகத்துல நடக்குது. இப்படி ஒரு கொள்கை விருதும். ஆனால் தேவ சபைகளுக்கு கூட ஒரு கொள்கை விருது இருக்கு. நான் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் உயர்த்தவன், நாங்க மட்டும் தான் பரலோகம் போவோம். நாங்க இந்த சபையா சொல்லிக் கொடுக்க பெருமைப்படுறோம். நாங்க சொல்லியிருக்கேன் சிஎஸ்ஐ யாராவது சிஎஸ்ஐ தான் என் தாத்தா பிரசங்க லேட் இப்ப இவங்க சொல்ல பின்னாடி போனோம். உண்மைதான் அது. ஆனாலும் இதை அடிப்படையில் இல்லை. கிறிஸ்துவின் அன்பு சிஎஸ்ஐயா ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த இந்தியாவிலே யாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல, யூதர்கள் கிடையாது. ஆண்டவர் அறியாத ஒரு ஜனம், ஆண்டவர் கிருபையாய் பிச்சையாய் இரக்கமாய் போட்ட ஒரு ரட்சிப்பு ஏதோ தலைமுறையில் சந்திக்கப்படுது. ஆனா ஆதி தலைமுறை பார்த்தா இந்துக்கள். அவர் நிறத்தையோ கலரையோ மதத்தையோ ஜாதியோ பார்க்கவில்லை. அவர் அன்பு பரிபூர்ணமாக இருக்கு. அப்ப கொள்கை விபரீதங்களை நாம் பின்பற்றும் போது தேவனையும் தேவ சபை விட்டு பிரிந்து காணப்படுவோம். ஆண்டவர் அதை சொல்றதா வராது. அவர் யாரையும் கஷ்டப்படுத்தவோ என்ன ஒரு சில ஆண்டவருக்கு இருந்துச்சு. உண்மைதான். ஒரு ஸ்திரியை பார்க்கிறாரு, பிள்ளைகளை பத்தி நான்கு போடக்கூடாது. என் மகளுக்கு சுகம் கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா நியாயப்பிரமாணம் நிறைவேறும் வரையில
அவர் பொறுமையா இருக்கிறது அவசியமா இருந்துச்சு. ஆவியானவர் எப்ப அருளப்பட்டாரோ சர்வ சேனை இந்த உலகம் அனைத்து ரட்சிக்கப்பட வாசலாச்சு. ஆண்டவர் சொன்னதை பரிசாக நிறைவேற்றி போறார். அப்படி விபரீதங்களுக்கு நாம் விலகி காக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனை விட்டு பிரிகிறவர்களும் தேவ சபை விட்டு பிரிகிறவரும் ஒன்றுதான். நம்ம நினைச்சு கூடாது சபை வேற, கணவன் மனைவி உறவு எப்படி உண்டாக்கப்பட்டதோ அதை அப்படிதான் அப்போஸ்தலர் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது கிறிஸ்துவும் சபையை பற்றிய ரகசியம் பெரியது சொன்னா விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு மணவாளனுக்கு எத்தனை பரிசுத்தம் எப்படி மனவாட்டியா மாற முடியும் புரியாது. உண்மையான மனைவியை ஏற்றுக்கொண்டாரா? ஆமா. மாம்சரிகமா என்னங்களோட நம்ம சிந்திப்போம்னா தவறா இருக்கும். ஆவிக்குரிய உணர்வு பாட்டை வாசிக்கும் போது ஒரு மனவாளன் மனவாட்டி அதை பத்தி உடல் அங்கங்கள்லாம் சொல்றாரு. இதை நம்ம படிக்கும் போது இதெல்லாம் தவறா இருக்கிற புஸ்தகம் இல்ல. நாம பாக்குறது உலக ரீதியா எனக்கு தான் சொல்ல வாசிப்பாங்க பொய்யா ஞானம் என்று கேட்பட்டு அந்த ஞானத்தோட பார்க்கும்போது இதெல்லாம் தவறா தெரியும். ஆனால் ஆண்டவர் விளக்கி சொல்றார். ஸ்தலங்கள் என்று சொல்லும் போது அது ஒரு ஜீவனை பால் கொடுக்கிறது. அதை கொடுக்கும் போது ஒரு குழந்தை கிடைக்கிறது. நமக்கு கூட வேதவசமான கலங்கம் இல்லாத ஞானப்பால் அதை நாம் வாசிக்கும் போது இதை ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். இல்லை அப்படின்னா தவறாக போகுது. வேதம் தேவனுடைய சபை விட்டு பிரிக்கிற 5 காரியங்கள். முதலாவது, நாம் நோக்க வேண்டிய அன்பை நோக்காமல் இருக்கிறோம். 2வது, மனசாட்சியை நாம் தள்ளி விடுகிறோம். 3வது, பிசாசை பின்பற்றுகிறோம். 4வது, பண ஆசையிலே சிக்கிக்கொள்கிறோம். 5வது, விபரீதமான கொள்கைகள். அது உலகத்திலே இருக்குது. நான் எதை சார்ந்தவன்? கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு எதை சார்ந்தவர்கள்? நாம் தேவனை சார்ந்தவர்கள், தேவனுடைய சபை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோமானால் தேவன் நம்ம சபை விட்டு விலக்காமல் பாதுகாப்பார்கள். ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். கைகளை தட்டி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஜெப நிலைமையிலே நாம் கடந்து வருவோம். இந்த நாளிலே கர்த்தர் நாம் கொடுத்ததான பரலோக மன்னாவுக்காய் நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேவனை விட்டு தேவனுடைய சபையை விட்டு பிரிக்கிறதான 5 விதமான விபரீதங்களை இந்த கால வேளையில தீமோத்தேயு புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கும்படியாய் தேவன் கிருபை கொடுத்தார். முதலாவது, அன்பை நோக்காமல் வீண் பேச்சுக்கு நாம் இடம் கொடுத்து தேவனுடைய சபையை விட்டு விலகி போகிற ஒரு விபரீதம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது அது அன்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே நம் மேல வைத்த அன்பு என்னதென்று விளங்க செய்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். நாமும் கூட அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். வீண் பேச்சுகளுக்கு நாம் விலகி வாழ்வோம். 2வது, நல் மனசாட்சியை விட்டு விலகுகிற ஒரு விபரீதம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிறது மனசாட்சி. ரட்சிக்கப்பட்டு பசுதாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் இருக்கிறது நல் மனசாட்சி. தாவீது நல்ல ஒரு உதாரணம். தாவீதுடைய மனசாட்சி ரொம்ப கூர்மையா இருந்தது. அதனாலதான் அந்த மனசாட்சி அடித்து வந்த பொழுதெல்லாம் தாவீது உடனடியாய் அவர் மனம் திரும்பினார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயங்களை நாம் கல்லாக்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த நல் மனசாட்சி மழுங்கி போய்விடும். சீக்கிரமாய் நாம் தேவனை விட்டு விலகி சென்று விடுவோம். நல் மனசாட்சியை நாம் காத்துக் கொள்வோம். 3வது, ஆரம்ப விசுவாசத்தை விட்டு சாத்தானை நாம் பின்பற்றுகிறதான ஒரு விபரீதம். ரட்சிப்பின் விசுவாசத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது எப்படி நாம் இயேசுவை சொன்னதெல்லாம் அப்படியே நம்பணுமோ அதே போல வளரும் பொழுதும் அந்த விசுவாசத்துல தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க வேண்டும். 4வது, பண ஆசையாகிய இந்த தீமைக்கு நாம் விலகி வாழ வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டு போவது கிடையாது. உண்ணவும் கொடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும் நாம அப்படியே யார் ஒரு திருப்தியான மனசாட்சியில ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே பணக்காரர்கள். அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்தது போதும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். துன்மார்க்கருக்கும் அநேக வேதனைகள் உண்டு. இந்த பணாசையாகிய இந்த விபரீதத்துக்கு விலகி வாழ்வோம். 5வது, கொள்கையின் விபரீதங்கள். நான் இவனை சார்ந்தவன், அவனை சார்ந்தவன், அந்த சபையை சார்ந்தவன், இந்த சபையை சார்ந்தவன் இல்ல, நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்கிறதான ஒரே ஒரு எண்ணம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கு பார்த்தாலும் அவர்கள் மேல ஒரு பிரிய நமக்கு வேணும்.
இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் இவங்க அவங்க அதெல்லாம் பரலோகம் போக போறதே கிடையாது. கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வசந்தமான வாழ்க்கை வாழ்கிற நாம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் கடந்து போக போறோம். எல்லாரும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? வார்த்தைகளுக்காய் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள். பிதாவாகிய தேவனே, இந்த நல்ல கால வேலைக்காய் நன்றி. அருமையான தேவனுடைய தாசன் மூலமா எங்களோடு இடைப்பட்ட காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை ஆண்டவரே விட்டு வழிவிலக செய்கிற இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். அன்பிலே நாங்கள் வேறொன்ற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நல் மனசாட்சி எங்களுக்கு தாரும் ஐயா. நாங்கள் விசுவாசத்தை விட்டு சாத்தானை வன்பென்று பின்பற்றாதவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வதாக. பணாசையாகிய தீமைக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தேவையற்ற கொள்கையின் விபரீதங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. செய்தி கொடுத்த மகனை நீர் ஆசீர்வதியும். இன்னெடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் பயன்படுத்துவீராக. செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஐயா நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிற எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமா எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பஸ்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய அன்பியும் ஐக்கியமும் இன்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். துதி கனமாகி தாயோமகே எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே
உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான்